கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் முனையம் 2இல் நேற்று ஏற்பட்ட மின் தடையானது வெப்பமடைந்த வயரிங்காலும் எரிந்த கேபிள்களாலும் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் பெர்ஹாட் ஒட்டுமொத்த மின்சார அமைப்புகளையும் முழுமையாக சோதிக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி மின் தடையின் போது துணை அமைப்புகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். ஆனால் மீண்டும் மின்சார இணைப்பு கிடைப்பதற்கு 28 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த மின் தடையானது மின்னல் தொடர்பான கேபிள் பிரச்சினை என்று MAHB உறுதிப்படுத்தியது. இருப்பினும் விமான நிலையத்தின் முக்கிய செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் அது கூறியது. இதனிடையே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் என்று லோக் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.